உங்களுக்கு பணம் தானே வேணும், அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல்ல சிவலிங்கத்தை எடுத்த இடத்துல வச்சுட்டு போங்க. ஹேமா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? இவங்களை இங்க வரவழைச்சது நான் தான். இங்க பாருங்க அத்தை, இப்ப அந்த பேச்செல்லாம் வேண்டாம். வச்சுட்டு கிளம்புங்க. நீங்க வைங்க என்ன சொன்னேன். அவனோட ஆராதனையில நீ முழுசா உன்னை சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உனக்கு உதவி செய்யணும்னு நான் முடிவு பண்ணி இப்ப அதுக்கு முன் வந்திருக்கேன் அமிர்தா. ரொம்ப ரொம்ப நன்றி பரமேஸ்வரா. எனக்கு தெரியும் நிச்சயமா நம்பினவங்களை நீ கைவிட மாட்டேன். உண்மையிலேயே நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கையில அதிக நேரம் இல்ல அமிர்தா. செய்ய வேண்டிய காரியத்தை சீக்கிரமா செஞ்சு முடிச்சாகணும். अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगत्कारणा सत्य देव देव प्रिया वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक संरक्षणा सोम सूर्य अग्निलोचना श्वेत ऋषभ वाहना शूलपाणि भुजंग भूषणा परशुहस्त नमः ओम शिवोहम रुद्ररूपं भजेहम ओम शिवोहम रुद्रनामं भजेहम कालत्रिकाल नेत्र त्रिनेत्र शूल त्रिशूलगात्रम् सत्यप्रभाव दिव्य प्रकाश मंत्र स्वरूप मात्रम् निष्प्रपंचादि निष्कलंकोऽहं निज पूर्ण बोधहं प्रत्यगात्माहं नित्य ब्रह्मोऽहं स्वप्रकाशोऽहं सच्चित् प्रमाणम् ओम मूल प्रमेयम् ओम अयं ब्रह्मास्मि ओम अहं ब्रह्मास्मि ओम அமிர்தா, இனிமே உன்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இனி நீ நிம்மதியா இருக்கலாம். நன்றி பரமேஸ்வரா, ரொம்ப ரொம்ப நன்றி. शिवोहम
அப்புறம் இன்னொரு விஷயம் அமிர்தா, நீ கூடிய சீக்கிரம் நாகலோகத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்க. ஆனா ஞாபகம் இருக்கட்டும், உனக்கு நாகலோகத்துக்குள்ள அனுமதி கிடையாது. என்னது? நீங்க சொல்றது எனக்கு புரியல. கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? என்ன பிரச்சனை? அதெல்லாம் சொல்லக்கூடிய சூழ்நிலையில நாங்க இல்ல அமிர்தா. உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் காலம்தான் பதில் சொல்லணும். வரப்போற எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள தயாரா இரு. சார், ரொம்ப நேரம் ஆயிடுச்சே. அமிர்தாக்கு பிளட் கொடுக்கறதுக்கு நாம ஏன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம்னு எனக்கு புரியவே இல்ல. சிஸ்டர், நீங்களாவது சொல்லக்கூடாதா? அது என்னன்னே தெரியல டாக்டர். என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்ல. ஆமா டாக்டர், என்னமோ டைமே நின்னு போன மாதிரி எனக்கு தோணுது. தலையெல்லாம் ஒரு மாதிரி கிர்ன்னு சுத்துது. சார், இப்படி இருந்தா எப்படி? உங்க ஹெல்த்தை நீங்க பாத்துக்க வேணாமா? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வாங்க. ஷூர். என்ன அமிர்தா, என்னாச்சு? எதுக்காக பெட்டை விட்டு வந்தீங்க? என்னம்மா அமிர்தா இது? என்னாச்சு? இப்படிலாம் எழுந்து நடக்க கூடாதுன்னு டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல. அது அது அப்பா மாமா. இப்ப பாருங்க, நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு எதுவும் ஆகல. கொஞ்சம் கூட டயர்டா இல்ல. நான் இப்ப நல்லதா இருக்கேன். வாங்க மாமா, வீட்டுக்கு போலாம். இம்பாசிபிள். அது எப்படி முடியும்? நோ 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 நோ. நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. பிளட் ஏத்திக்காம நீங்க இங்க இருந்து போகவே கூடாது. எப்போ உங்களை அனுப்பணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும், புரியுதா? நீங்க முழுசா குணமாற வரைக்கும் நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணவே மாட்டேன். போங்க உள்ள. இப்போ எனக்கு அந்த அவசியம் கிடையாது. எனக்கு யாரோட ரத்தமும் தேவையில்லை. சொல்றேன்ல, எனக்கு கொஞ்சம் கூட சோர்வோ களைப்போ இல்ல. பாருங்க, நானே எழுந்து ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்கேன். நான் இப்ப பரிபூர்ணமா குணமாயிட்டேன் டாக்டர் சார். ஒருவேளை உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா என்ன செக் பண்ணி பாருங்க. நான் இப்ப பரிபூர்ணமா குணமாயிட்டேன். எனக்கு இப்ப ரத்தம் எல்லாம் ஏத்த வேண்டாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க பெட்டை விட்டு நடந்து வந்ததே பெரிய மிராக்கிள். அதாங்க நானும் சொல்றேன். நான் இப்ப பரிபூர்ணமா குணமாயிட்டேன் டாக்டர். இப்போவாவது என்ன நம்புறீங்களா? வாங்க மாமா, வீட்டுக்கு போலாம். இல்லம்மா, எதுக்கும் இன்னைக்கு ஒரு நாள் தங்கியிருந்து உன்னோட ஆரோக்கியத்தை குணமாக்கிட்டு நாளைக்கு இங்கிருந்து போலாமே. முடியாது மாமா. இப்பதான் என் ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல. அப்புறம் எதுக்கு இங்க இருக்கணும்? வாங்க வீட்டுக்கு போலாம். மாமா, ஏற்கனவே வீட்ல எல்லாரும் பயத்துல இருப்பாங்க. அதுவும் இல்லாம எல்லாத்த விட முன்னாடி என்னோட அர்ஜுனனை பார்த்தாகணும். வாங்க மாமா, எனக்கு எதுவும் ஆகாது, பயப்படாதீங்க. எனக்கு ஃபுல்லா குணமாயிடுச்சு, நம்புங்க. இல்ல அமிர்தா, ஏதாவது மாமா நீங்க வாங்க. அர்ஜுனோட நிலைமை எப்படி இருக்கும் என்னமோ. இப்போ அவருக்கு நம்மளோட உதவி தேவை. வாங்க. அமிர்தா. டாக்டர், உங்க உதவியை நான் மறக்க மாட்டேன். நான் போயிட்டு வந்து பில்ல செட்டில் பண்றேன். போயிட்டு வரேன். அமிர்தா. என்ன நடக்குதுங்க? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்பதான் இப்படி ஒரு கேஸை பார்க்க. அமிர்தா, நீங்களா? ஆமா, நான் தான். எனக்கு உடனடியா அர்ஜுனை பார்த்தாகணும். இல்ல, நீங்க இந்த நிலைமையில இங்க வந்தது எனக்கு என்னமோ சரியா படல. எனக்கு எதுவுமே ஆகல. நான் இப்ப பரிபூர்ணமா குணமாயிட்டேன். தயவு செஞ்சு
அர்ஜுனா ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. நீங்க கேட்ட உடனே அனுமதி கொடுக்க இது என்ன உங்க வீடுன்னு நினைச்சீங்களா? அப்படியெல்லாம் குற்றவாளிகளை பார்க்க அனுமதிக்க முடியாது. முதல்ல நீங்க இப்படிலாம் பேசவே கூடாது இன்ஸ்பெக்டர். சட்டம் என்னன்னு எங்களுக்கும் தெரியும். அர்ஜுன் குற்றவாளி கிடையாது, குற்றம் சம்மந்தப்பட்டிருக்கான். அதுவும் இல்லாம அமிர்தாவே நேரடியா வந்து உண்மையை சொல்லும்போது நீங்க எப்படிலாம் பேசக்கூடாது. அமிர்தா, நீ போய் பாருங்க, என்னாகுதுன்னு பார்க்கலாம். என்ன அர்ஜுன், என்னாச்சு? என் கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லையா? அப்படி இல்ல அமிர்தா, உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசுற நிலைமையில நான் இப்ப இல்ல. உங்களோட இந்த நிலைமைக்கு நானே காரணமாயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க அர்ஜுன். இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லைன்னு என்னோட மனசுக்கு நல்லாவே தெரியும். நீங்க எந்த தப்புமே பண்ணல. ஒரு தடவை என் முகத்தை பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு என் மேல சந்தேகம் இல்லையா? நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நீங்க நம்புறீங்களா? இந்த அர்ஜுன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அமிர்தா? உங்களுக்கு கொல்ற அளவுக்கு நான் கீழே இறங்க மாட்டேன்னு என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அமிர்தா? நிச்சயமா இருக்கு அர்ஜுன். நீங்க என் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட அர்ஜுன் என்னைக்கும் எந்த தப்பும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப எப்படி இருக்கீங்க அமிர்தா? உங்களுக்கு அடி ஒண்ணும் பலமா படல? நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க. எனக்கு எதுவும் ஆகலைங்க. பாருங்க, இப்ப நான் பரிபூர்ணமா குணமாயிட்டேன். ஆரோக்கியமா இருக்கு. எனக்கு எதுவுமே ஆகல. உங்க காதல் எனக்கு காவலா இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. பாட்டிமா, என்ன பாட்டிமா இது? அந்த அமிர்தாவோட கதை முடிஞ்சதுன்னு இன்னும் கூட நியூஸே வரல. கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவ இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. சோர்வா இருக்கா, ரத்தம் இல்லைன்னு சொல்றாங்க. அது மட்டுமா, அவ ரத்தம் ஏத்திக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாளாம். அவளுக்கு ஏற்பட்ட காயத்தை பார்க்கும்போது அவ பிழைக்கிறது என்னவோ சந்தேகம்தான். இன்னைக்கோ நாளைக்கோ அவ செத்துட்டாங்கிற செய்தி கண்டிப்பா வந்தே தீரும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கர்ணா தான் ஃபோன் பண்றா. என்னன்னு கேக்குறேன். ஹலோ பாட்டி, கரண் பேசுறேன். கர்ணா, அமிர்தா எப்படி இருக்கா? அவ நிலைமை இப்ப எப்படி இருக்கு? அவ செத்துட்டான்ற விஷயத்த சொல்லுடா சீக்கிரம். அதுக்காக தானே இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கோம். அது வந்து பாட்டி, நாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம். என்ன போலீஸ் ஸ்டேஷனா? நாங்கன்னா நானும் அமிர்தாவும். என்ன, அமிர்தா உன் கூட வந்திருக்காளா? அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கா? நீ என்ன சொல்ற கர்ணா? ஆமா பாட்டி, நம்ம அமிர்தா என்ன சாதாரண பொண்ணா? ரொம்ப சக்தி வாய்ந்தவ. அமிர்தா இப்போ பரிபூர்ணமா குணமாயிட்டா பாட்டி.
அர்ஜுன் அரெஸ்ட் ஆயிட்டான்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு சீக்கிரம் எழுந்து நடந்துட்டா தெரியுமா? அவ வில் பவரை பாராட்டி ஆகணும். என்னடா சொல்ற? அவ சோர்வா இருக்கா, ரத்தம் ஏத்துறோம்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இங்க பாரு, அந்த பொண்ணு 1000 சொல்லுவா. நீ அவளை வற்புறுத்தி அங்க ஹாஸ்பிட்டல்லயே இருன்னு சொல்லக்கூடாதா? ஐயோ பாட்டி, யார் பேச்சையும் கேட்கிற நிலைமையில அவ இல்ல. அர்ஜுனை பார்த்தே ஆகணும்னு ஒரே பிடிவாதம். டாக்டரே இப்ப அவ நார்மலா இருக்காருன்னு சொல்லிட்டாரு. இப்ப வலி குறைஞ்சிருக்கு. மறுபடியும் ஏதாவது வலி வந்தா, பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா மறுபடியும் அட்மிட் ஆகிக்கலான்னு அவளை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டா. எப்படியோ எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாலே அதுவே போதும். அமிர்தாவை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனோட காதல் தான் அவளை குணமாக்கி இருக்குன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். மொத்தத்துல அமிர்தா பரிபூர்ணமா குணமாயிட்டா, அது போதும். எனக்கு ஒன்னும் புரியல. சரி பாட்டி, ஸ்டேஷனுக்குள்ள அமிர்தா தனியா இருக்கா, நான் போய் பாக்குறேன். நீங்க இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லிருங்க. சரியா? வச்சிடறேன் பாட்டி, பாய். பாட்டிமா, பாட்டிமா என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துடுச்சு. தயவு செஞ்சு அர்ஜுனை விட்டுருங்க. அவர் எந்த தப்பும் பண்ணல. உங்களுக்கு என்ன மூளை குழம்பிருச்சாமா? கட்டின பொண்டாட்டியே கொலை பண்ண முயற்சி பண்ண கொலைகாரன் இவன். அப்படிப்பட்டவனை போய் விட்டுருன்னு சொல்றீங்க? அது எப்படி அவர் தான் கொலை பண்ண ட்ரை பண்ணாருன்னு அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? மொபைல் போன்ல ரெக்கார்டா இருக்கு. இதை விட பெரிய சாட்சி என்ன வேணும்? இது பாருங்க, அது எல்லாத்தையும் விடுங்க. நான் தான் இப்ப பரிபூர்ணமா குணமாயிட்டேன்ல. தயவு செஞ்சு அப்புறம் விட்டுருங்க. அதெல்லாம் முடியாதுமா. கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. கம்ப்ளைண்ட் தானே, நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். அது மட்டும் இல்லாம கொலை முயற்சிக்கு ஆளானவங்களே ஆரோக்கியத்தோட உங்க முன்னாடி வந்து நின்னு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், இதென்ன விளையாட்டு நினைச்சிட்டீங்களா? நீங்க நினைச்சா வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா, வேண்டாம்னா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்குவீங்களா? எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல, அப்படியெல்லாம் ஈஸியா விட்டுற முடியாது. நீங்க வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்ன உடனே எல்லாம் முடிஞ்சு போயிடாது. கொலைகாரன் என்னைக்குமே கொலைகாரன் தான். அப்பத்துல இருந்து கொலைகாரன் சாட்சி ஆதாரம்னு சொல்றீங்களே, உங்ககிட்ட இருக்கிற சாட்சி ஆதாரத்தை காட்டுங்க. அத நானும் பாக்குறேன். கண்ணால பார்த்தா கூட நீங்க நம்ப மாட்டீங்க. என்னம்மா நீ? உன் புருஷன் உங்களை கத்தியால குத்தி இருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? உங்கள மாதிரி பொம்பளைங்களால தான் நம்ம நாட்டுல குற்றவாளிகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. அந்த பேச்செல்லாம் இப்ப வேண்டாம். நீங்க ஏதோ சாட்சின்னு சொன்னீங்களே, அதை எனக்கு காட்டுங்க. அதை நான் பார்த்தே ஆகணும். ஊருக்கெல்லாம் காட்டி முடிச்சாச்சு, நீங்க மட்டும்தான் பாக்கி. நீங்களும் பாருங்க. உங்க புருஷன் செஞ்ச அற்புதமான காரியத்தை பாருங்க. இதுல அப்படி என்ன இருக்குன்னு இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? என்னம்மா நீங்க ஒரு கொலைகாரனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? இதை விட வேற என்னங்க ஆதாரம் வேணும்? என்ன இது? இங்க என்ன நடக்குது? இது எப்படி நடந்துச்சு? இப்ப என்ன சொல்றீங்க? அர்ஜுனை விடுறீங்களா இல்ல? யோ மூர்த்தி. ஐயா, அர்ஜுன் சாரை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணியா? சார் அது வந்து சொன்னதை செய், கேள்வி எதுவும் கேட்காத. முதல்ல செல்ல திறந்து விடு. உன்னத்தையா போ. ஏய், ஏந்திரா.
சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இப்போ நாங்க அர்ஜுனை கூட்டிட்டு போலாம்ல? என்னாச்சு இன்ஸ்பெக்டர் சார், திடீர்னு நீங்களே அர்ஜுனை ரிலீஸ் பண்றீங்க? இல்ல, அமிர்தா மேடமே எந்த பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமா இங்க வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த கேஸ் நிச்சயமா நிக்காது. தோத்து போற கேஸுக்கு தேவையில்லாம நாம ஏன் அடிச்சுக்கணும்? முதல்ல அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இதைத்தானே நாங்களும் வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த சாட்சி வீடியோ